நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வருஷத்துல 2 மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாசம். இந்த ஆவணி மாசத்துக்கு என்ன சிறப்புனா, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு தனிப்பட்ட நபரோ, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நல்லா வாழ்ந்த குடும்பம், ஒரு பெரிய கௌரவமான குடும்பம், அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்லா பண்ணையாராக இருப்பாங்க. நல்லா இருந்தது சாமி, நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க, யோகமாக இருந்தது. டெய்லி 100 பேர் 120 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டிருந்தோம் கேன்டீனில் வச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்வாங்க. இதை போல் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி பிறந்தா ஒன்று சரியாயிடும். அப்போ இன்னொன்று எப்போ சொல்லுவாங்க, தை பிறந்தா சரியாயிடும். அப்போ இந்த ஒன்று ஆவணி பிறந்தா சரியாகும், அப்படி இல்லாட்டி தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறந்திருக்கு வழி பிறக்கும். அதே போலத்தான் ஆவணி வரட்டும்டா, ஆவணி மாதம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா, அதுதான் விஷயமே. 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரலும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான். சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம், தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார். சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம்? சூரியனுக்கு சொந்தம். அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும், இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும், விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது, ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்டா ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்ல, மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி, என்னால் முடியல, நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும். இது இன்னொன்னு கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க, அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்போ இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாதம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம், சோசியல் மீடியால பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாம வெளியில வந்து பொங்கிடுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு, கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும்.
முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசி என்பர்களுக்கு கால நேரம் சிறப்பாக இருக்கு. நான் தான் சொன்னேன், அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பான கால நேரம். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், மெயினாக அரசு அதிகாரிகளுக்கு ஜாப்ல இருக்கக்கூடிய ட்ரபுள், இல்லை ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர், மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், இல்லை அவங்க ஏதேனும் ஒரு வன்மமாக இருக்கலாம், ஒரு வக்ரமாக இருக்கலாம், இல்லை ஒரு அவயோகமாக இருக்கலாம், அல்லது அவங்க ஏதேனும் கொடுக்கக்கூடிய ப்ரெஷராக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் மேலதிகாரிகளால் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், அது வீண் பழி அவமானங்கள், தலைக்குனிவுகள், மெயினாக அரசு அதிகாரிகளுக்கு இல்லை வேலை செய்கிற இடத்துல பொதுவாக யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் அப்படி வச்சுப்போமே, ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கோ அல்லது ஒரு வீண்பழி அவமானங்கள் அல்லது ஒரு தலைக்குனிவு சும்மாவே நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. சாமி, எனக்கு இந்த வேலையே வேணாம். நிறைய மேஷராசி என்பர்கள் அதுதான் சொல்கிறாங்க. நிறைய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள்லாம் திடீர்னு வேலையை விட்டுடுறாங்க. நான் சொல்வது உண்டம்மா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. ஆமாம் சாமி, உங்களை கேட்காம நான் செஞ்சுட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அதை போல் மேஷராசி என்பர்களே, நீங்கள் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்து உங்கள் சைடு நியாய தர்மங்கள் வெளிப்படக்கூடிய காலம். அப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். அவன் வேணும்னே பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க, அவன் அநியாயம் பண்ணுறான், அழ வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க சொல்லுவாங்கல்ல. சில பேருக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தவனை அழ வச்சு வேடிக்கை பார்க்கறதுல சில ஜென்மங்களுக்கு அது ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் கடவுளை அவனை இழுத்து வச்சு ஒட்ட நெருக்குவார். அவனை சும்மா விட மாட்டார். அவன் என்ன கதியா அவன் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். கர்மா தேரி. சனி பகவான்கிட்டருந்து சிவபெருமானும் தப்ப முடியாது. சனி பகவான்கிட்டருந்து காலன்ட்டு சிவபெருமானும் தப்ப முடியாது. பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி அரக்கர்கள் கிறுக்கர்கள்ட்ட போய் நான் மாட்டிக்கிட்ட சாமி அப்படின்னு நிறைய இடங்கள் அவர் குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். எத்தனையோ பெண்கள் சொல்வதுண்டு, முடியல சாமி. எத்தனையோ ஆண்கள் சொல்வதுண்டு, எப்படியாவது இன்னைக்கு வெளியில் கொண்டு வந்து கட்டி காப்பாற்றி கொண்டு வந்துடுங்க சாமி. அப்போ வேலை செய்கிற இடத்துல, தொழிலில், மெயினாக தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல, வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், வீண் பழிகள், இன்னும் சொல்ல போனால் வேலையில் உங்கள் பேரில் ஏதேனும் ஒரு கார்னர் பண்ணி உங்கள் பேரில் ஒரு பழி சுமத்துவது, ஒரு என்கொயரி செய்வது, என்கொயரிகள் ஏதேனும் ஒரு விசாரணை வைப்பது, அதே போல் பம்பு வழக்குகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அல்லது வெளிநாடுகள் செல்வதற்கான விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நான் அங்கே இருக்க சாமி, அப்ராட்ல தான் இருக்கேன், ஆன்சைட்ல தான் இருக்கேன். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது சம்பந்தப்பட்ட என்கொயரிகள், அல்லது ரினிவல் பண்றது, பதவி போட்டிகள். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னால சமாளிக்க முடியல. மேஷராசி என்பவர்கள் என்ன சொல்லணும், என்னால சமாளிக்க முடியல சாமி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி மார்க்கம் எனக்கு சொல்லுங்க, சுத்தமா என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு பொங்கி எழக்கூடிய வேலையாகட்டும், மெயினா தொழில் அமைப்புகள். ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் கம்பெனியில், உங்கள் ஃபேக்ட்ரியில், வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான். நான் நிறைய உதாரணங்கள் சொல்வதுண்டு. இப்போ கூட நம்ம நியர்பையாக எங்கே போயிட்டு வந்தோங்க, ஹைதராபாத். நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க.
நம்மளுடைய பதிவுகள் ஃபேஸ்புக்கெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் தெரியும். இடதோஷ நிவர்த்தின்னு ஹைதராபாத்தில் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். ஒரு வாரம் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் ஒதுக்கி வச்சு, சாமி நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்போது அந்த மாதிரி உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், மெயினாக கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், உங்கள் கம்பெனியில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குது அல்லது பிஸ்னஸ் சரியாக செட் ஆகலாம், அந்த மாதிரியான தொழில் தடைகள் இருக்குமே. ஆனால் இடதோஷங்கள், மெயினாக ஒரு இடதோஷங்கள், வாஸ்து தோஷங்கள்லாம் இவெல்லாம் கூட காரணமாக இருக்குமே. ஆனால் அப்போ எல்லாம் இந்த ஆவணி மாதம் விலகி, தடைகள்லாம் விலகி, நல்ல வருமானம், நல்ல தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அப்போ மேஷராசி என்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக அமையும். இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னாக்கா, அது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.